ஈசர் வாய்மதிகள் பெருநாமச் சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். அப்படின்னா ஒரு நாவினாலும் சொல்லிவிட முடியாது, இன்னொன்று ஒரு நா போதாது என்று சொல்லி நம்முடைய சேக்கிழார் பெருமான் அவருடைய பெருமைகளை சொல்லுகிறார் நமக்கு. அதே நாவுக்கரசு பெருமான் அவதரித்தது நடுநாடு என்று சொல்லக்கூடிய அந்த நடுநாட்டிலே திரு ஆமூர் என்று சொல்லக்கூடிய பதியில் அவதரிக்கிறார். அந்த ஊரை பற்றி சொல்லுகின்ற பொழுது நாட்டு சிறப்பிலே ஒரு ஓமை சொல்லுகிறார் சேக்கிழார் பெருமான். அங்கு இந்த பாட்டில் சொல்றார், கடைஞர் மிடை வயல் குறைத்த கரும்பு குறை பொலிகொளும் சாறு இடை தொடுத்தது என்கிளிய இழிந்தொழுகும் நீத்தமுடன் உடை பறந்து நிமிரொழிப்ப புதுப்புணல் போல் மடையுடைப்ப உடைமடைய கரும்படு கட்டியின் அடைப்ப ஊர்கள் தோறும். அதாவது நாவுக்கரசு பெருமான் வேளாளர் குலத்தை சார்ந்தவர், குறுக்கையர் குடி என்று சொல்லக்கூடிய குடியில் அவதரித்த பெருமகனார். வேளாளர் பெருமைகளை சொல்ல வருகின்ற பொழுது அந்த ஊரினுடைய விவசாய இதை சொல்கிறார். அதாவது கடைஞர்மடை வயல் குறைத்த கரும்பு குறை பொலிகளும் சாறு. அங்கு கரும்புகள் நல்ல விளைந்திருக்கிறது. அந்த கரும்புகள் எல்லாம் வெட்டி அந்த கரும்பினுடைய சாறு அப்படியே வெள்ள பெருக்கெடுத்து ஓடுகின்றது. அந்த கரும்பில் இருந்த தேனும் அதோடு சேர்ந்து அப்படியே செல்லக்கூடிய காட்சி. உடை பறந்து நிமிரொழிப்ப புதுப்புணல் போல் மடையுடைப்ப, அதை புது வெள்ளம் வருவது போல அந்த கரும்பு சாறும் தேனும் சேர்ந்து மடையை உடைத்து கொண்டு செல்லுகிறது. அந்த மடையை உடைத்து கொண்டு செல்லுகின்ற பொழுது அந்த மடையை அடைப்பதற்கு கரும்பு கட்டி, அந்த கரும்பினுடைய கட்டியை வைத்து அடைத்தார்கள் என்று சொல்லி ஒரு ஓமை சொல்லுகிறார். பெரியவர்கள் இதுக்கு சொல்லுகின்ற பொழுது, கரும்பு கட்டியை வச்சு அடைச்சா அந்த மடை நிற்காது, அது கரும்பு கட்டி சீக்கிரமாக ஊறி அதுவும் கரைஞ்சிடும். அது மாதிரி நாவுக்கரசு பெருமான் சமணத்திற்கு